ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஒரு குக்கர்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமா சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிய விட்ட பின்னாடி ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்ட பின்னாடி இதுல 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா மாறி வந்த பின்னாடி இதுல கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்ட பின்னாடி 4 பெரிய சைஸ் தக்காளி வச்சிருக்கேங்க. தக்காளி நிறைய சேர்த்தோம்னா தக்காளி சாதம் நல்லா இருக்கும். தக்காளியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க. நான் என் குழந்தைக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இந்த மாதிரி கொதி வர டைம்ல அரிசி சேர்த்துட்டு கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி தலை சேர்த்த பின்னாடி குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் போட்டுக்கலாங்க. 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உங்க அரிசிக்கு தேவையான அளவு விசில் வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணி பார்த்தா பாருங்க, கொஞ்சம் கூட குலையாம உதிரி உதிரியா நம்மளோட சூப்பரான தக்காளி சாதம் குக்கர்ல ரெடி ஆயிடுச்சு.